திருவிக்கிரம அவதாரம் பண்ணின பெருமாள் கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படி திருக்கோவலூரில் காட்சி தருகிறாராம். கண்ணாடியில் வலது பக்கம் ஒரு தாமரையை பிடிச்சிக்கோங்க, இடது பக்கம் ஒரு அல்லி மலரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கண்ணாடியில் பாருங்க. அப்போது வலது பக்கம் அல்லி, இடது பக்கம் தாமரை தெரியும். ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லாரும் புறப்பட்டுட்டா, இன்னும் முடிக்கலை, உட்காருங்கோ, வீட்டில் போய் பாருங்கோன்னு சொன்னோம். வீட்டில் போய் இன்றைக்கி பார்க்குறீங்களா, வலது பக்கம் தாமரை, இடது பக்கம் அல்லி வச்சுண்டு இப்படி வச்சுண்டு பாருங்கோ, கண்ணாடியில் அப்படியே மாற்றி தெரியும். அதனால் இன்றைக்கும் திருக்கோவலூரில் வலது பக்கம் போனது மேலே தெரியுமா, இடது பக்கம் போனது கீழே தெரியும். சங்க சக்கரமும் மாறி இருக்கும். வலது பக்கம் இருக்கிற சக்கராயுதம் இடது பக்கம் இருக்கும், இடது பக்கம் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் வலது பக்கம் இருக்கும். அதனால் திருக்கோவலூர் அடியன் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுண்டு